அதனால இந்த கடவுளை தெரிந்து கொள்வதற்கு, கடவுளை நாம் பார்ப்பதற்கு தடையாக இருக்கின்றது மலம், குற்றங்கள். குற்றம் இருந்துச்சுன்னா தடையாயிடுச்சு. இந்த ஜீவன் இருக்குது, உனக்கு ஐயா, இந்த ஜீவன் இருக்குது, இந்த ஜீவனுக்குள்ளார சிவம் இருக்குது. இந்த சிவம் ஏன் தெரியல இல்லையா? எல்லா உயிரிலும் கடவுள் இருக்குது, எல்லா உடம்புலையும் கடவுள் இருக்குது. அப்படி எல்லா உடம்புலையும் எல்லா உயிரிலும் இருக்கின்ற கடவுள் ஏன் தெரியல? ஏன் தெரியலனாக்கா, இந்த உடம்புல, இந்த உயிரில குற்றம் இருக்குது, மலம் இருக்குது, அழுக்கு இருக்குது, வஞ்சனை இருக்குது, சோறு இருக்குது, பொறாமை இருக்குது. அதனால கடவுள் தெரியல. அப்ப கடவுள் என்பது சுத்தமான ஒரு பொருள், கடவுள் என்பது அருள் நிறைந்த ஒரு பொருள், கடவுள் என்பது பரிசுத்தம். அப்படி பரிசுத்தமான இறைவன் தெரியாமல் இருப்பதற்கு காரணம், இது ஒரு திரை மறைச்சிடுச்சு. மறைச்சிட்டா தெரியாது. ஒரு பொருள் நமக்கு இதெல்லாம் மறைச்சின்னு. அப்ப இந்த திரையை நாம எப்படி விளக்கணும் இல்லையா? பாசை விளக்குறோம், தண்ணியில் இருக்கக்கூடிய பாசை அப்படி விலக்கி விட்டுட்டோம்னா தண்ணி தெரியுது. அந்த மாதிரி இந்த ஜீவனுக்குள்ளார பந்தம், பாசம், அகங்காரம், மாயை, குரோதம், இச்சை, காமம், வெகுளி, மயக்கம், வஞ்சனை போன்ற விஷயங்கள்லாம் படிஞ்சு இருக்குது. இந்த ஜீவன்ல படிஞ்சு இருக்குது. இதை என்ன பண்ணணும்னா, ஜீவகாருண்யம், அன்பு, கருணை, இந்திரிய ஒழுக்கம், தத்துவ நிகிரகம், இதெல்லாம் கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? நீக்கி விடணும் கொஞ்சம் கொஞ்சமா. தினசரி வீட்டுல குப்பை படியுது இல்லையா? வீட்டுல குப்பை இருக்குது, ஆனா தினசரி அதை தொடக்கிறதுக்கு தொடப்பத்தை வச்சிருக்கிறோம். இந்த ஜீவன்ல தினசரி குப்பை படியுது, அதை பெருக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறோம்? ஒண்ணுமே வச்சில்ல. வீட்டை சுத்தம் பண்றோம், நாம் நம் ஜீவனை சுத்தப்படுத்தல. இந்த ஜீவனை சுத்தப்படுத்துவதுதான் சுத்த சன்மார்க்கம். வள்ளலார் சொல்ற வழி ரொம்ப எளிமையா சொல்றாரு வள்ளலார். இப்ப வீட்டை எப்படி நம்ம சுத்தப்படுத்திக்கிறோமோ, அழகா இருக்குது, இந்த டைல்ஸ் அழகா சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, இந்த இடம் சுத்தமா இருக்குது. அப்ப இந்த ஜீவன் சுத்தமா இருந்தா, இந்த ஜீவன் உண்மையா இருந்தா, இந்த ஜீவனுக்குள்ளார சிவம் இருக்கும். சுத்தத்தை நம்ம சேர்க்கணும். அப்ப சுத்தத்தை சேர்க்கறது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, நல்ல பழக்கங்கள், நல்ல பார்வை, நல்ல உணவு, நல்ல சிந்தனை, நற்காரியங்கள், இதெல்லாம் செய்து 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 என்ன பண்ணணும்? நம்ம உயிரை பழகணும், நம் பார்வையை பழகணும், நம் ஜீவனை பழக்கணும். நம் ஜீவனை இப்படி பழகிட்டோம்னா என்ன இருக்கும்? நமக்குள்ளார இருக்கக்கூடிய திரை விலகிடுது. பாசை விலகனா தண்ணி தெரியுது, பாசையில் படிஞ்சு இருக்கக்கூடிய தண்ணி விலக்கிறோம், பாசையை விளக்கும் போது தண்ணி தெரியுது. அந்த மாதிரி நமக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்களை நாம் விளக்கின சட்டை இருக்குது இல்லையா? இது ஒரு துணி, இந்த துணியில அழுக்கு படியுது, இது வெள்ளை சட்டை, அழுக்கு படியும் பொழுது இதை துவைச்சுட்டா போயிடுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஜீவன் இருக்குது, இந்த ஜீவனுக்குள்ளார அந்த அழுக்கு படியுது. இந்த அழுக்கை நீக்கிக் கொள்வதுதான் சுத்த சன்மார்க்கம். திரை மறைப்பெல்லாம் தீர்ந்து ஆங்காங்கே அரசுர காட்டும் அருட்பெருஞ்சோதி. திரை மறைப்பு அது தீர்ந்துச்சுன்னா அரசு, இறைவன் இருக்கிற இடம் நமக்கு தெரியுது இல்லையா? அந்த இறைவனை எப்படிலாம் இருக்கிறாரு? மதிமண்டலத்தமுதம் வாயார உண்டே பதிமண்டலத்து அரசு பண்ண நிதிய நவநேயமாக்கும் நடராயனே என் சிவனே கதவை திற. மதிமண்டலத்து அமுதம், மதி அறிவு, அது மண்டலம் அழகா சூழ்ந்திருக்குது. அத மதிமண்டலத்து அமுதம் அத வாயார உண்டே. நல்ல வார்த்தை சொன்னா நல்ல அறிவு இருக்குது, நல்ல மதி, நல்ல அறிவுடையவன் நல்ல வார்த்தை சொல்லுவான். நல்ல அறிவு இல்லாதவன் கெட்ட வார்த்தையே சொல்லின்னு இருப்பான். நல்ல வார்த்தை சொல்லுகின்றவன் எல்லாம் நல்ல அறிவுடையவன். அது அமுதம்ன்றார் வள்ளலார். அமுதம்னா எங்கேயா யாராவது கொடுப்பாங்கன்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். சக்கரை பொங்கல் சாப்பிட்டா இனிக்குது இல்லையா? இதெல்லாம் ஒரு இனிப்பு.
ஆனா நமக்குள்ளார நல்ல விஷயங்கள், மதிமண்டலத்து அமுதம், அந்த மதி நல்ல அறிவு, நல்ல அறிவுடையவன் நல்ல சொல்லுவான். அத வாயார உண்டே அப்படி நல்ல சொல்ல என்ன கிடைக்கும்? பதிமண்டலத்து அரசு, இறைவன் வீட்டு இருக்கக்கூடிய அரசு உனக்கு தெரியும் அந்த இடத்துல. இப்ப இந்த மாநிலத்தை யார் ஆள்றது, இந்த இந்திய திருநாட்டை யார் ஆள்றதுன்னா அதுக்கு ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார். இந்த உலகத்தை யார் ஆள்றதுன்னா அதுக்கு ஒரு அரசன் இருக்கிறார். இந்த எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் யார் ஆட்சி செய்வது அப்படின்னா அவன் தான் இறைவன். அவன் தான் பதிமண்டலத்து அரசு, பண்ண நிதிய நவநேயமாக்கும் நடராயனே என் சிவனே கதவை திற அப்படின்னு நமக்குள்ள அறை இருக்கக்கூடிய அந்த கதவு திறக்கணும். பூட்டிக்கிட்டு இருக்குது, வீடு பூட்டிட்டோம்னா யாரும் திறக்க முடியல. அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய போட்டு பூட்டிக்கிட்டே இருக்குது. கையறவே இல்லாது நடு கண்புருவ பூட்டு, கண்டு களி திங்கு நடு துண்டு நடு நாட்டு. இப்ப கண்புருவம் பூட்டிக்கிட்டே இருக்கு, நிறைய பூட்டு. அப்ப துரிசு அரு கருவிகள் சுத்தனள் வெளியிடை அரசது காட்டிய அருட்பெருஞ்சோதி. அகவல்ல சொல்றார், துரிசு அரு கருவிகள் சுத்தனல் வெளியிடை அரசது காட்டிய அருட்பெருஞ்சோதி. துரிசு தினசரி அழுக்கு படிஞ்சினே. நேத்து 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சட்டை போட்டு காலையில துவைச்சு போட்டு வரேன். சுத்தப்படுறதுனால்தான் இது வெள்ளையா இருக்குது. தினசரி கண்ணுல அழுக்கு படியுது, தினசரி வாயில் அழுக்கு படியுது, தினசரி காதுல அழுக்கு படியுது, தினசரி மனசுல அழுக்கு படியுது. அசுத்தம் சேர்ந்துகிட்டே இருக்குது. அசுத்த மாயாத்திரை, சுத்த மாயாத்திரை. இந்த அசுத்த மாயாத்திரை இந்த கண்டத்துக்கு கீழே படிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதிகமா தினசரி படிஞ்சுக்கிட்டே 96 தத்துவங்களை கெடுத்துக்கிட்டே இருக்குது. 96 தத்துவம் கெட்டு போயிருக்குது. கண்ணு சரியில்லை, வாய் சரியில்லை, மனசு சரியில்லை, எண்ணம் சரியில்லை.